இந்த மாநாடு தமிழக அரசியல்ல பல விவாதங்களை கிளப்பிய மாநாடு. காடுவெட்டி குரு அவர்கள் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் விமர்சையாக நடத்தப்பட்ட மாநாடு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அது ஒரு குறிஞ்சிப்பூ வருடங்களுக்கு பிறகு, குறிஞ்சிப்பூ 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் மலரும். ஆனா 12 வருடத்துக்கு ஒரு முறை மலர்கின்ற அந்த குறிஞ்சி மலரை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க. அந்த குறிஞ்சி மலரை பார்ப்பதற்கு, அந்த மலரை விரும்புகின்ற மக்கள் எப்படி ஆவலோடு இருக்கிறார்களோ, அதே போல வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் இந்த மாநாட்டை பார்ப்பதற்கு, மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறார்கள். தெலுங்கர்கள் மாநாடு நடத்தினாங்க. யாரை கூப்பிட்டாங்க தெரியுமா? மந்திரியா இருக்கிற தெலுங்கர்கள் KKS ராமச்சந்திரனையும் KN நேருவையும் கூப்பிட்டாங்க. திமுக ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தினா காந்த அடிச்சு எல்லாம் மாநாட்டு பந்தல சீட்டாடி இருந்தான். பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டு பந்தல சீட்டாடுறத பாத்திருக்கீங்களா? தமிழக வெற்றிக்காக நடத்துற மாநாட்டுல பாட்டில வச்சு தண்ணி அடிச்சு இருந்தான். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துற மாநாட்டு பந்தல யாராவது தண்ணி பாத்துருக்கீங்களா? அன்னைக்கு இந்த கோட்டையிலே கொண்ட படித்த கோடல் புத்திக்கார ஜெயலலிதா என்ன பொக்கரிச்சா? மகிழ்நன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய உரையாட மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறது. அதில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக வருகின்ற மே 11ஆம் தேதி இளைஞர் எழுச்சி முழுநிலவு மாநாடுன்னு சென்னைக்கு அருகில் மாமல்லபுரத்தில் நடத்த இருக்காங்க. இந்த மாநாடு பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த மாநாடு தமிழக அரசியல்ல பல விவாதங்களை கிளப்பிய மாநாடு. காடுவெட்டி குரு அவர்கள் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் விமர்சையாக நடத்தப்பட்ட மாநாடு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அது ஒரு குறிஞ்சிப்பூ வருடங்களுக்கு பிறகு, குறிஞ்சிப்பூ 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் மலரும். ஆனா 12 வருடத்திற்கு ஒரு முறை மலர்கின்ற அந்த குறிஞ்சி மலரை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க. அந்த குறிஞ்சி மலரை பார்ப்பதற்கு, அந்த மலரை விரும்புகின்ற மக்கள் எப்படி ஆவலோடு இருக்கிறார்களோ, அதே போல வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் இந்த மாநாட்டை பார்ப்பதற்கு, மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் நீண்ட வருடங்களாக நடைபெறாமல் இருக்கின்ற மாநாடு வெகு விமர்சையாக நடத்தப்பட வேண்டும். பல வழிகளிலும் வன்னியர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பறிக்கப்பட்ட உரிமைகளுக்காக மீண்டும் உரிமை குரல் எழுப்புகின்ற வகையில் இந்த மாநாடு இருக்கும் என்று வன்னியர் சமூகத்தின் பெரும்பாலான இளைஞர்கள் மிகவும் ஆவலோடு இந்த மாநாட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்குது. ஆனா வன்னியர் சங்க சார்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட அதனுடைய முக்கிய நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்களா இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து தரப்பு சமூகத்தையும் சேர்ந்த ஒரு கட்சியாக இருக்குது. அப்படின்னும் போது இது ஒரு சாருக்கான கட்சியா தானே சார் மற்ற சமூகத்தார் பார்க்கப்படும்? இல்ல, அதாவது இதுல இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வன்னியர் சங்க மாநாடு. மாமல்லபுரத்துல வன்னிய இளைஞர் பெருவிழா. நீங்க தமிழ்நாட்டுல பல ஜாதி சங்கங்கள் இருக்குது, பல ஜாதிய அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள்லாம் அவங்க ஜாதியுடைய கூட்டத்தை கூட்டுகின்ற பொழுது, அல்லது அவங்க ஜாதியுடைய மாநாடு நடத்துகின்ற பொழுது, அவங்க ஜாதியில இருக்கிறவங்களை மட்டும்தான் கூப்பிட்டு மாநாடு நடத்துவாங்க. உதாரணத்துக்கு தெலுங்கர்கள் மாநாடு நடத்தினாங்க. யாரை கூப்பிட்டாங்க தெரியுமா? மந்திரியா இருக்கிறத தெலுங்கர்கள் KKS ராமச்சந்திரனையும் KN நேருவையும் கூப்பிட்டாங்க. இது மந்திரியா இருந்தால. மந்திரியா இல்லைன்னா அவங்களையும் கூப்பிட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுக ஆட்சி நடத்துகின்ற பொழுது தெலுங்கர்கள் மாநாடு நடத்தினா, அதிமுக ஆட்சியில யார் தெலுங்கர்கள் மந்திரியா இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு மாநாடு நடத்துவாங்க. ஆனா முற்றிலும் மாறுபட்ட மாநாட்டை, ஒரு முற்போக்கான ஜாதிய மாநாட்டை கூட ஒரு முற்போக்கான மாநாடா நடத்தக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் தான். வன்னியர் சங்கம் நடத்துகின்ற மாநாட்டுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களையும் அழைக்கிறோம். யார் அழைக்கிறோம்? யாருக்கெல்லாம் சமூக நீதி தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது, எந்தெந்த சமூகங்கள்லாம் சமூக பொருளாதார அடிப்படையில பின்தங்கி இருக்காங்க, எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த ஜாதிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, காலம் காலமா எந்தெந்த ஜாதிகளுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது,
காலங்காலமா எந்த ஜாதிகள் வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த ஜாதி அமைப்புகளின் தலைவர்களை கூப்பிட்டு வன்னியர் சங்க மாநாட்டிலும் அமர வைத்து அவருடைய குரலையும் அந்த மாநாட்டிலே அவருடைய உரிமை குரலையும் ஓங்கி ஒலிக்க வைக்கிறோம்னு சொன்னா அது வன்னியர் சங்கம் மட்டும்தான். வேறு எந்த ஜாதி சங்கமும் பண்றது இல்லை. ஆனா மற்ற ஜாதிகளை கூப்பிடாமையே ஜாதி சங்க மாநாடு நடத்துறாங்க பாத்தீங்களா? அந்த ஜாதி சங்கத்தை பத்திலாம் அந்த நாட்டுல யாரும் பேச மாட்டாங்க. திராவிட மாடல் பேசாது, பிசிகா பேசாது, சுபவீரபாண்டியன் பேசாரு, வீரமணி பேச மாட்டாரு. இந்த ஜாதி ஒழிப்பு போராளின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? பெரியாருடைய பெரும் பேரன்கள் நாங்க தான். அம்பேத்கர் இயக்கத்தை அகில இந்திய அளவுல காப்பாத்துறது நாங்க தான் அப்படின்னு வாய்கிலிய பேசுற திருமாவளவன் போன்றவர்கள்லாம் அவங்கள பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. எந்த வன்னியர் சமூகம், எந்த வன்னியர் சங்கம், டாக்டர் ஐயாவால் துவக்கப்பட்ட வன்னியர் சங்கம் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் கூப்பிட்டு அமர வச்சு அவர்களுடைய குரலையும் இந்த அரசுக்கு தெரிவிக்க வேண்டும், அவர்களுக்காகவும் போராட வேண்டும், அனைத்து ஜாதியும் ஒருங்கிணைக்கிறோமோ இந்த வன்னியர் சமூகத்தையும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்தையும் தான் ஜாதி கட்சிங்கிறான். நான் என்ன கேக்குறேன், நீங்க வன்னியர் சங்கத்தை ஜாதி கட்சி, இது ஒரு ஜாதி அமைப்பு, இவங்கிட்ட வந்து ஜாதி வெறி இருக்கு, ஜாதி ஆணவம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்க வன்னியர் சங்கத்தையும் வன்னியர்களையும் ஜாதியவாதிகள் சொன்னீங்கன்னா பெரியாரியே ஜாதியவாதி தான், அம்பேத்கரும் ஜாதியவாதி தான். ஏன் பெரியார ஜாதியவாதிங்கிறோம், ஏன் அம்பேத்கர் ஜாதியவாதிங்கிறோம்? அம்பேத்கரும் பெரியாரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்களுக்கு இடஒதுக்கீடு சமூக நீதி கொடுங்கன்னு கேட்கல. தெளிவா புரிஞ்சுக்கணும். அம்பேத்கரோ பெரியாரோ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பொருளாதார கட்டமைப்பே ஜாதியின் அடிப்படையில் தான் இருக்கு. பின்தங்கிய சமூகம் பொருளாதாரத்துல பின்தங்கினவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகம் பொருளாதார அடிப்படையில் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள். ஆகவே இந்த ஜாதிய படிநிலைகள் தான் பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிறது. அதனாலதான் பெரியாரும் அம்பேத்கரும் பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கேட்காம ஜாதிய அடிப்படையில இடஒதுக்கீடு கேட்டாங்க. அதைத்தான் வன்னியர் சங்கம் செய்யும். பெரியார் கேட்டதை, அம்பேத்கர் கேட்டதை, பெரியார் கேட்டதை திருமாவளவன் கேட்கல, திமுக கேட்கல, அண்ணா திமுக கேட்கல. அம்பேத்கர் கேட்டதை திருமாவளவன் கேட்கல, திமுக கேட்கல, அண்ணா திமுக கேட்கல, சுபவீரபாண்டியன் கேட்கல, வீரமணி கேட்கல. வன்னியர் சங்கம் கேட்குது, பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குது. ஆனா நம்மள ஜாதியவாதிங்கிறான், பெரியாரிய புரட்சியாளருங்கிறான், அம்பேத்கர புரட்சியாளருங்கிறான். அம்பேத்கரும் பெரியாரும் எந்த இடஒதுக்கீட்டை கேட்டாங்களோ அந்த இடஒதுக்கீடை கேட்கிற நம்மளை பார்த்து ஜாதியவாதிகள்ங்கிறான், ஜாதி வெறி பிடிச்சவங்கிறான், இவங்கிட்ட ஜாதி ஆணவம் இருக்குங்கிறான். அப்ப பெரியார்கிட்ட இருக்கிறது என்ன ஜாதி ஆணவம் தானே? அப்படின்னா அம்பேத்கர் இருந்தது ஜாதி ஆணவம் தானே? அப்ப அவங்க ஜாதி வெறியர்கள் தானே? நீங்க வன்னியர் சங்கத்தையும் டாக்டர் ஐயாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஜாதி வெறியர்கள்னு சொன்னா அம்பேத்கரையுமே ஜாதி வெறி தான், பெரியாரையுமே ஜாதி வெறி தான். ஆக முதல் ஜாதி வெறியர்கள் அவங்க தான். அதுக்கு அப்புறம் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், டாக்டர் ஐயா எல்லாம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இல்ல, நீங்க வந்து எல்லா சமூகத்து தலைவர்களையும் ஒன்றிணைத்துதான் இந்த மாநாடு நடத்துறேன்றீங்க. ஆனா இதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த சமூக தலைவரும் பெரிய அளவுல இறங்கி இதுக்கான போராடலையே. குறிப்பா 10.5% இடஒதுக்கீடு பிரச்சனை பெரிய அளவுல வெடிக்கும் போது அதுக்கு எந்த ஒரு ஜாதி தலைவரும் உங்களோட கை கோக்கலையே சார். சார் ஒரு வரலாறு இப்ப வந்து உங்கள்கிட்ட நான் தெளிவா சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் வந்து காற்றுல வாழ்ந்திருந்த பொழுது காற்றுல கிடைச்சதை சாப்பிட்டு வாழ்ந்ததற்கு பிறகு இந்த தமிழகத்தை பொறுத்தவரை அடர்ந்த வன்னிமர காடுகளை அழித்து அந்த நிலத்தை பண்படுத்தி நிலத்தை கீறி விதை போட்டு அந்த விதையின் மூலம் விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தில் வந்த விளைபொருட்களை தானும் உண்டு மற்ற சமூகங்களுக்கும் கொடுத்து அந்த வன்னிமர காடுகளை அழித்ததால் வன்னியர்கள்னு வந்த சமுதாயம் தான் இந்த வன்னியர் சமூகம். தான் சாப்பிட்டால் மட்டும் போதாது என்று விவசாயத்தை செய்கின்ற காலத்திலேயே அனைவர்களுக்கும் கொடுத்து வாழ்ந்த சமூகம். அது மட்டும் இல்ல, இந்த வன்னிமர காடுகளை அழித்து விவசாயம் செய்த
அந்த அழகிய விளைநிலங்களை, அந்த மண்ணையும் அந்த பகுதியில் இருந்த பெண்ணையும் அபகர மாற்றார் கூட்டம் வந்த பொழுது அதை எதிர்த்து முதலில் வாளெடுத்து போரிட்டதே வன்னியர் சமூகம் தான். இந்த தமிழகத்தை பொறுத்தவரை, தென்னிந்தியாவை பொறுத்தவரை தான் மட்டும் உண்டால் போதாது, மற்றவர்களும் சாப்பிடணும், மற்றவர்களும் வாழணும்னு இந்த சமூகம் ஆரம்பத்திலிருந்தே இவருடைய ரத்தத்திலே ஊறி போன ஒன்று. ஆக மற்றவங்க நம்மளை ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, அதற்காக மற்றவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம். நம்மளை ஆதரிக்கலங்கிறதுனால நம்மளை ஆதரிக்கல அப்படின்னு அவனுக்கு எதிராக செயல்பட வேண்டிய தேவை இல்லையே. சார் இப்ப இல்ல மற்ற அரசியல் கட்சியெல்லாம் இல்ல சார், இல்ல நான் சொல்லிடுறேன். என்ன மற்ற அரசியல் கட்சிகள்லாம் தேர்தல் நெருங்க தனக்கான வியூகத்தை வகுத்து யாரோட கூட்டணி சேரலான்ற ஒரு பெரிய முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க மே மாசம் இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடு நடத்துறேன்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் ஒன்னா சேர்க்கிறீங்க. ஒவ்வொரு முறை மாநாடு அப்பவும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கதான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட அந்த வன்னியர் சங்க மாநாட்டினுடைய ரணமே இன்னும் ஆறல. வரலாற்றிலேயே முதலாக அப்போது இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்போது ஏற்பட்ட வன்முறைகளுக்கான இழப்பீட இந்த குறிப்பிட்ட சங்கமும் இந்த கட்சியும் தான் தரணும்னு ஒரு வரலாற்றுல ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தினாங்க. அதாவது எல்லா கட்சிக்கிட்டே அந்த இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்களா, அது மாதிரி நஷ்ட ஈடு கேட்டா வாங்கல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அவங்களுக்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு 3 அல்லது 4 பெண்கள் நினைக்கிறேன் அப்போ உயிரோடு எழுத்து கொலை செய்யப்பட்ட 3 பெண்கள் எல்லாம் இறந்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இழப்பா தெரியாத அவங்களுக்கு இந்த மாநாடை ஒட்டி ஏற்பட்ட சில நயவஞ்சர்களால் ஏற்பட்ட அந்த கலவரத்தால் பொது சொத்து பாதிச்சது, அதுக்கான நஷ்டஈடு இந்த கட்சி தான் தரணும்லாம் ஒரு செய்தி சொன்னாங்க. அப்புறம் அது சட்ட ரீதியா போராடி அது இல்லைன்றதெல்லாம் நம்ம அதாவது பாராளுமன்ற கட்சி அதை முறியடிச்சது. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் திரும்பவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் தெரிஞ்சும் ஏன் இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமையை அவங்க எடுக்கணும்? ஏன்னா இப்போ என்னுடைய பார்வையில் பாராளுமன்ற கட்சி கூட்டணிக்கான நடவடிக்கை தானே எடுத்திருக்கணும். இப்ப மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணு, அதாவது மற்ற கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வேறுபாடு? திமுக, அதிமுக, இன்னும் இருக்கின்ற பல கட்சிகள்லாம் அடுத்த தேர்தலை பத்தி தான் சிந்திக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இதனுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கிறார். அடுத்த தேர்தல்ல ஓட்டுக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணும். அதுக்கு என்ன வழி? டாஸ்மார்க்லயும் ஊழல் பண்ணு, வேலை முடிஞ்சது. அப்படி ஒரு கட்சி சிந்திக்குது. இன்னொரு கட்சி ஏற்கனவே டாஸ்மார்க்ல ஊழல் பண்ணி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆதாரம் இல்லை. அவங்களும் சேர்த்து வச்சிருக்காங்க. அடுத்த தேர்தலுக்காக பணத்தை சேர்த்திட்டு இருக்காங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறோம். அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழணும்னா முதல்ல இந்த மண்ணை காப்பாற்றணும். இந்த மண்ணை காப்பாற்றுனா சுற்றுச்சூழல் மாசடையாம இருக்கும். சுற்றுச்சூழல் மாசடையாம இருக்குன்னு போராடுது பாட்டாளி மக்கள் கட்சி. அது குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதலுக்கு எதிராக யார் பாட்டாளி மக்கள் கட்சி தானே பேசுறது, வேற யாராவது பேசுறாங்களா? அதே மாதிரிதான் அடுத்த தலைமுறைக்கானதுதான் இந்த மண், நமக்கானது இல்லை. இந்த நாகூர் அனிஃபா கூட ஒரு பாட்டுல பாடியிருப்பாரு. அது சிலர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வேற மாதிரி சொல்லலாம், கடவுள் நம்பிக்கை இருக்க வேற மாதிரி சொல்லலாம். அதாவது உலகம் இறைவனின் சொந்த இடம், இது வருவோரும் போவோரும் தங்கும் இடம். அது இறைவனுக்கு சொந்தமோ இல்லையோ, நாம அந்த விவாதத்துக்கு போக வரல. இந்த உலகம் அடுத்த தலைமுறைக்கானது. ஒவ்வொரு தலைமுறையும் அப்படிதான் நினைக்கணும். இந்த மண் அடுத்த தலைமுறைக்கானது. இங்கே கிடைக்கக்கூடிய உரிமைகள், இந்த மக்களுக்கான சலுகைகள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கானது அப்படின்னு நினைச்சுதான் இந்த மனித இனமே வளர்ந்துட்டு இருக்கு. சார் இப்ப ஒவ்வொரு தலைமுறையும் தான் அழிந்தாலும் கூட அடுத்த தலைமுறையை வாழ வச்சுட்டு போறோம். எப்படி ஒரு குடும்பம் விருத்தி ஆகுதோ அதே மாதிரி ஒரு ஆட்சியும் அடுத்த தலைமுறைக்கு தேவையானதை செய்யணும். ஆகவே அடுத்த தலைமுறையை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் யோசிக்குது. டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதனாலதான் இப்ப டாக்டர் ஐயா இடஒதுக்கீட்டுக்கு போராடுறதாலேயோ அல்லது டாக்டர் ஐயாவுடைய அறையோடு ஏற்று நீங்களோ நானோ போராடுறதுனால எந்த அரசு வேலைக்காக போறோமா?
இல்ல நாம இல்ல திரும்ப போய் கல்லூரியில படிக்க போறோமா? அதுவும் இல்ல. நாம ஐஐடிக்கு போக போறோமா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக போறோமா? ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு போக போறோமா? ஒண்ணும் கிடையாது. நாம ஏன் இப்ப நைட்டு இவ்வளவு நேரத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்? அடுத்த தலைமுறைக்கான சமூக நீதி. இன்னைக்கு எஸ்எஸ்எல்சி படிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்காக பேசிட்டு இருக்கோம். அடுத்து 6வது படிச்சிட்டு இருக்கான் பாருங்க, எல்கேஜி படிச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவனுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காக பேசிட்டு இருக்கிறோம். இப்ப டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரப்போறவனுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காக அந்த சமூக நீதிக்காக பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியும் பேசல நம்மளை விட்டா. சார், பல மலர்கள் மனம் வீசுது. ஆனாலும் சில மலர்கள் தான் வந்து அருமையான வந்து தோற்றத்தை கொடுக்குது. அது மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சி அருமையான தோற்றத்தையும் அருமையான மனத்தையும் வீசுகின்ற ஒரு கட்சி, அருமையான நறுமணத்தை தருகின்ற கட்சி. அதனாலதான் இன்னைக்கு வந்து தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்குது. வன்னியர் சங்க மாநாடு நடத்துறோம். இதுக்கு முன்ன சோழமண்டல மாநாடு, அதுக்கு முன்ன திருவண்ணாமலையில் உழவர் பேர் இயக்க மாநாடு. தொடர்ந்து ஒரு 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டை மாத்தி மாத்தி ஆண்ட கட்சி வருஷம் ஒரு மாநாடு நடத்த முடியும் அல்லாடுறாங்க. ஒரு மாநாடு நடத்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க. சேலத்துல திமுக ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தினா காத்தாடிச்சு. எல்லாம் மாநாட்டு பந்தல்ல சீட்டாடி இருந்தான். பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டு பந்தல்ல சீட்டாடுறவங்களை பார்த்திருக்கீங்களா? தமிழக வெற்றி கழகம் நடத்தின மாநாட்டுல பாட்டில வச்சு தண்ணி அடிச்சுட்டு இருந்தான். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துற மாநாட்டு பந்தல்ல யாராவது தண்ணி அடிச்சு பார்த்திருப்பீங்களா? அந்த அளவிற்கு ஒழுக்கக்கேடு இல்லாமல் ஒழுக்கத்தோடு நடைபெறுகின்ற மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துற மாநாட்டு தான். இதற்கு முன்பு வன்னிய இளைஞர் பெருவிழா மாமல்லபுரத்தில் நடக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த சண்டையுமே தேடி போகல. வன்னிய இளைஞர்கள் யார்ட்டையும் சண்டை போடணுங்கிற நோக்கத்தோட வரல. ஆனா வன்னிய இளைஞர்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு கூட்டம், அது எந்த கூட்டம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த வழக்கில் யாரு தண்டனை வாங்கி இன்னைக்கு சிறையில் இருக்காங்கன்றது தெரியும். மரக்காணத்திலே 2 வன்னிய இளைஞர்களை திட்டமிட்டு படுகொலை செய்தார்கள். படுகொலை செஞ்சுட்டு என்ன பேசினாங்க? அன்னைக்கு இந்த கோட்டையிலே கொட்டமடித்த கோணல் புத்திக்காரி ஜெயலலிதா என்ன கொக்கரிச்சா? வன்னியர் சங்கம் ஒரு மாநாடு நடத்தினாங்க, இளைஞர் பெருவிழா. மிகப்பெரிய வன்முறையை உருவாக்கிட்டாங்க. வன்முறையை தடுக்க முடியாத ஒரு முதலமைச்சரா நீ ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு பழிய பாட்டாளி மக்கள் கட்சி மேல போட்ட அன்னைக்கு. வன்முறையை தடுப்பதற்கு கூட திராணியற்ற முதலமைச்சரா இருந்துகிட்டு ஜெயலலிதாவும் ஒரு மிக சிறந்த நிர்வாகி இன்னைக்கு அதிமுக பேசிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய மாநாடு மாமல்லபுரத்தில் நடக்குது, வன்னியர் சங்க மாநாடு. எந்த அசம்பாவிதமும் நடந்தக்கூடாது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு தெம்பு இல்லாத திராணி இல்லாமல் லாயக்கற்ற முதலமைச்சரா ஜெயலலிதா உட்கார்ந்துட்டு பழி அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மேல போட்டு சட்டமன்றத்துல பேச. அதுதான் ஐயா சொன்னார், டாக்டர் ஐயா. அந்த அம்மா ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாங்க. இது கடல் அலையா அல்லது மனித தலையான்னு தெரியாத அளவுக்கு கூட்டம் சேர்ந்தாங்க அப்படின்னு அந்த கூட்டத்தை சிலாக்கி தானே சார் பேசினாங்க அவங்க. இல்ல, அது சட்டமன்றத்துல பேசல, அது அதுக்கு முன்ன பேசணும். அதாவது பாமக கூட கூட்டணி வைக்கமா பேசணும். கூட்டணி வைக்கும் போது ஒரு பேச்சு, கூட்டணி முடிஞ்ச பின்னால ஒரு பேச்சு பேசுவாங்க. ஆனா அன்னைக்கு திட்டமிட்டே ஜெயலலிதா பாட்டாளி மக்கள் கட்சி மேல பழி போடணுன்னு டாக்டர் ஐயா மேல இல்லாத அவதூறு எல்லாம் சட்டமன்றத்துல பேசினாங்க. அதுதான் டாக்டர் ஐயா பதில் சொன்னார். நான் பலமுறை ஜெயிலுக்கு போயிருக்கேன், ஐயா சொன்ன வார்த்தை, பலமுறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஆனா அரசு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகல, ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகல, முறைகேடு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகல, மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்றவன். ஆனா ஜெயலலிதா ஊழல் பண்ணி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல ஜெயிலுக்கு போனவங்க. ஆக என்னை பற்றி பேசுறதுக்கு இவர்களுக்கு தகுதி இல்லைன்னு ஐயா பேசினார். அதனால அடுத்த தலைமுறை பற்றி யோசிப்பதால் மாநாடு நடத்துறோம். இல்ல, இந்த மாநாட்டுல வந்து பல்வேறு சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் ஏற்கனவே அப்படிதான் கலந்துருக்காங்க. இப்ப இந்த முறையும் பல்வேறு சமூக தலைவர்களை இந்த மாநாடு கூப்பிட்டு இருக்காரு. இப்ப அப்படி கூப்பிடும் போது அண்ணா அவங்க நடத்தக்கூடிய மாநாட்டுல வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர்கள் யாரும் பங்கேற்றுக்கிட்டு இல்லையே, ஒருவேளை கூப்பிடுறது இல்லையா, அல்லது நீங்களும் அதுல எதுவும் கலந்து கொள்ள முயற்சிப்பது இல்லையா? ஏன்னா கடந்த சில மாநாடுகள்ல இப்ப நரிக்குறவர் இனத்தை சார்ந்த தலைவர்லாம் கூட கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையா அந்த மாநாட்டுல பேசுனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவங்களாமே எங்களுக்கான வழிகாட்டியே வந்து மருத்துவர் ஐயா தான் சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த பதிவுகள்லாம் இன்னும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த மாநாட்டிலையும் அதே மாதிரி மத்த தலைவர்களை கூப்பிடுறீங்களா? அப்படி நீங்க கூப்பிடுறதா இருந்தா ஏன் அவங்களுடைய மாநாட்டுல உங்களுக்கு கூப்பிடுறது இல்லை?
சார் கூப்பிட்டுருக்காங்களே சார். ஒரு பறையர் சமூகம் சமூக நீதிக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சென்னையில ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு அன்புமணி தான் சிறப்பு அழைப்பாளர். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு மாநாடு நடத்தினப்ப டாக்டர் ஐயாவை கூப்பிட்டாங்க. அவர் தான் சிறப்பு அழைப்பாளர். அதே மாதிரி அருந்ததிகளுக்கு இடஒதுக்கீடு வேணும் அவங்க போராடினப்ப டாக்டர் ஐயாவை கூப்பிட்டாங்க. அவர் தான் சிறப்பு அழைப்பாளர். அவங்களுக்காக போய் பேசினாரு. என்ன ஒரே ஒரு டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, டாக்டர் ஐயாவோ அன்புமணி ராமதாஸோ மற்ற சமூகங்கள் நடந்துக்கிற அந்த மாநாடு அந்த கூட்டங்களுக்கு போனா அவங்களுக்காக பேசுவோம். யாருக்காக? பறையர் சமூகம் நடத்துற மாநாட்டில் போய் அன்புமணி கலந்து கொண்டால் பறையர் சமூகத்திற்காக பேசுவோம். அருந்ததி சமூக மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டா ஐயா கலந்துக்கிட்டா அருந்ததி சமூகத்துக்காக பேசுவார். இஸ்லாமிய சமூகம் நடத்துற மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டப்ப அவங்களுக்கு ஆதரவா பேசினார். வன்னியர் சங்க மாநாட்டில் மற்ற சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டுக்கு பேசுறாங்க, அவங்க சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டுக்கு பேசுறாங்க. ஆக வன்னியர் சங்கம் எவ்வளவு நாகரிகத்தோடு ஒரு அரசியலை நடத்துகிறது. உண்மையிலேயே மாற்றான் தோட்டத்து மல்லியும் மணக்கும்னு அண்ணா சொன்னார் இல்லையா, அதை இன்னைக்கு திமுக காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். இன்னைக்கு அந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும்ங்கிற அரசியல் நாகரிகத்தோட இருக்கிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சினா வன்னியர் சங்கம் தான். மற்ற சமூகம் கூப்பிடாமலாம் இல்லை. அது ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கூப்பிடதான் செய்யறாங்க. பொதுவா வன்னியர் சங்க மாநாடுனால அதுக்கான கூட்டம் எப்பவுமே ஒன்றா சேருவாங்கன்றது கடந்த கால வரலாறு. அதுவும் குறிப்பா இளைஞர்களுடைய எழுச்சின்றது அந்த மாநாடுகள்ல பெரிய அளவுல இருக்கும். அதை ஒட்டியதான சில சம்பவங்கள் நடக்கிறது அன்னைக்கான சூழலை பொறுத்து இருக்கும். கடந்த காலங்களில் பல்வேறு முறை இந்த இது போன்ற மாநாடுகள் நடத்த தடை கோரி பல்வேறு லெட்டர் பேடு கட்சியெல்லாம் தடை கேட்டு மனு செய்வாங்க. சுப்ரீம் கோர்ட்டை அதாவது நீதிமன்றத்தை அணுகுவாங்க. காவல்துறை கிட்ட மனு கொடுப்பாங்க. இந்த நடந்தா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், அதான் தடை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வழக்கமான நடக்கிற ஒண்ணுதான். அதுல குறிப்பா வாராகின்னு ஒருத்தர் தொடர்ந்து இந்த மாதிரி தடைகள்லாம் ஏற்படுத்துவாரு. அதை சட்ட ரீதியா முறியடிச்சுதான் நம்ம இந்த மாநாடுகள்லாம் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த முறையும் அந்த மாதிரியான நடப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு செய்திகள் வருகின்றன. இதற்கான முன்னெடுப்புக்காக இதை தடுத்து நிறுத்தக்கான நடவடிக்கை என்ன பண்ணிருக்கீங்க? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, சென்ற முறை நடைபெற்ற கலவரம் திரும்பவும் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கொண்ட முன்னெடுக்கை என்ன? அது எந்த கலவரமும் வன்னியர் சமூகத்தால் வன்னியர் சங்கத்தால் நடக்காது. கலவரத்தை தேடி போறது வன்னியர் சங்கம் கிடையாது. இந்த வன்னியர் சங்கத்தின் மீது வன்னியர் சமூகத்தின் மீது திட்டமிட்டே சிலர் கலவரத்தை திணிக்க நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு எதிராக தான் இவங்க போய் தடை கேட்கணும் நீதிமன்றத்தில். அமைதியா வந்து கொண்டிருந்த வன்னியர் சங்க இளைஞர்கள், அமைதியாக மாநாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்ற வன்னியர் சங்க இளைஞர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு போய் தான் அவங்களை கோர்ட்ல கேட்கணும். எந்த ஒரு சட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சந்திப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் தயாரா இருக்கு, வன்னியர் சங்கம் தயாரா இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனா நான் என்ன கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் மாநாடு நடத்தினா வன்முறை வரும், தகராறு வரும், பிரச்சனை வரும்னு போய் கோர்ட்ல தடை கேட்கிறான்ல, வாராகி, இந்த வராதகி, போனக்கி, வந்தக்கி, இன்னும் தெருவில் சுத்திட்டு இருக்க சில நாய்கள், இவங்கெல்லாம் போய் கேட்கறாங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், இந்த பல இடங்கள்ல சாராய கடை இருக்கு, அங்க சாராயம் விற்கிறதுனால குடிச்சவன் ரோட்ல போற பொண்ணு கிட்ட தகராறு பண்றான். ஆனா அந்த சாராய கடை மூடுறானே அவனா போய் கேஸ் போட்டிருக்கானா? இல்ல சார், இது என்ன ஓமை இது? இல்ல சாராய குடிகாரனை நம்ம மாநாடுக்கு வர ஒரு பொறுப்புல இளைஞனோட நம்ம ஒப்பிடலாமா? இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்ற ஃபர்ஸ்ட் நீங்க இது பண்ணீங்க. அதாவது சாராய கடை திறந்து இருக்கிறதுனால சாராய கடையில சாராயம் குடிச்சிட்டு வரவன், அந்த ஒழுக்க கேடானவன் ரோட்ல அமைதியா போறவன் மேல வண்டி விட்டு அவனை கொண்டு போடுறான். ரோட்ல அமைதியா போற பெண்களை கிண்டல் பண்றான். அப்ப இதுக்கு என்ன காரணம்? சாராயம் தானே காரணம். அந்த சாராய கடை மூணு எத்தனை முறை கேஸ் போட்டுறீங்க? அந்த ரோட்ல அமைதியா போனவன் பண்ண தப்பு என்ன? அந்த ரோட்ல அமைதியா போன பெண்கள் பண்ண தப்பு என்ன? எதுவுமே பண்ணலையே. சாராயம் குடிச்சது அவன்,
குடிச்சது அவன், கெட்டது அடுத்தவன் குடி. இந்த சாராய கடை மூடுறானே இவனும் போய் பொதுநாள் வழக்கு போடலையே. பாமக தானே போடுறோம். அதுக்காக பாட்டாளி மகளிர் தானே போராடுது, வன்னியர் சங்கம் தானே போராடுது. ஆனா நாங்க மாநாடு நடத்தக்கூடாது. சாராயம் விற்கிறவெல்லாம் மாநாடு நடத்தலாம். சாராய ஆலையை வச்சிருக்கோம், மாநாடு நடத்தலாம். சாராயம் விற்கிற ஆட்சியோட கூட்டணி வச்சிட்டு இருக்கிறவங்க சாராய ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்தலாம். உண்மையிலேயே சாராயத்தை ஒழிக்கணும் போராடுற நாங்க மாநாடு நடத்தக்கூடாது. இது என்ன சார் நியாயம்? இதான் அரசியல் பார்வையா? இதான் சித்தாந்தமா? இதான் கொள்கையா? இதான் கோட்பாடா? இதான் வாராகி போன்றவர்களா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மையா? நன்றி சார், உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கிய மிக்க நன்றி. இந்த மாநாடு வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், அனைவருக்கும் நன்றி.